மகாபெரிவாச்சரணம். மகாபாரதம் பகவத்கீதை 13வது அத்தியாயம் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். இதில் அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த தலைப்பிலேயே நமக்கு என்ன யோகம் கொடுத்துருக்காங்க? க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். அப்போ க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன, க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நமக்கு அழகா கண்ணன் எடுத்துரைக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு தெரிந்தது கோயில் குளம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த தலங்கள், மிகவும் புகழ்பெற்ற தலங்களாக இருக்கக்கூடிய, நமக்கு தெரிஞ்சது காசி கயா இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது நம்முடைய சரீரம் அப்படின்னு சொல்கிறார். ஆக இதை அறிந்தவன் க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொல்லுவாங்க. அப்போ எல்லா க்ஷேத்திரங்களிலும் நானே க்ஷேத்ரஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் அப்படிங்கிறது க்ஷேத்திரம்னு சொன்னார். தெரிஞ்சுக்கிறதவங்க க்ஷேத்ரஜன். அப்போ எல்லா சரீரத்திற்குள்ளும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதை பற்றி தான் இந்த யோகத்தில் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய தன்மை என்ன, அது எப்படி மாறுபடும், அப்போ க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறவர் யார், அவருடைய பெருமைகள் என்ன, இது எல்லாம் நீ என்கிட்ட சுருக்கமாக தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது மிகவும் ஆழமான விஷயம். ரொம்ப ஆழமான விஷயங்களை ஒரே வரியில் சொல்ல முடியாது. ஆனால் அர்ஜுனன் கேட்ட இடம் யுத்தகலம். அந்த யுத்த களத்தில் மிக வேகமாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அர்த்தமுள்ள ஆழமுள்ள தத்துவார்த்த விஷயங்களை கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அர்ஜுனனுக்கு இந்த சரீரம் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு அப்படிங்கிறது புரிய வைக்கணும். அது புரிந்தால்தான் அவன் என்ன பண்ணுவான், என்னை பற்றி கொண்டு எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடுவான். இல்லை என்றால் இந்த சரீரத்தில் பற்று வைத்து கொண்டு எனக்கு இது கிடைக்கும், இந்த பாவம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும் என்று இந்த பாவ புண்ணியங்களிலேயே உழன்று கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக இந்த க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதாவது தற்பெருமையின்மை குணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குணங்கள், அதில் 24 குணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஆசை வெறுப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இது போல் 24 தன்மைகளை சொல்கிறார். தற்பெருமையின்மை, பாசாங்கு செய்யாமை, அஹிம்சை, பொறுத்து கொள்வது, நேர்மை, பக்தியுடன் குருவிற்கு பணிவிடை செய்வது, தூய்மை, சுய கட்டுப்பாடு, இன்பம் தரும் பொருள்கள் மீது நாட்டமின்மை, வாழ்க்கையினுடைய குறைகளை கண்டிப்பாக பார்க்கணும். அந்த குறைகளை பார்த்துட்டு இதை நாம் எப்படி திருத்தி கொள்ள வேண்டும், இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்று யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்ப வாழ்க்கையில் பற்றற்று இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவி எதற்காக கிடைக்கிறது என்றால், இந்த சரீரம் எடுத்த உடனேயே இந்த ஆத்மாவுக்கு என்ன அந்த ஞாபகம் போயிடுது, ஆத்மாங்கிறதே போயிடும். சரீரம் தான் என்று அந்த எண்ணத்தை நாம் அந்த ஆத்மாவின் மீது வைத்து மூடிவிடுகிறோம். அப்போ நமக்கு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது இல்லையா. அந்த எண்ணம் போக வேண்டும் என்றால் குடும்ப வாழ்க்கையில் பற்றற்று இருக்க வேண்டும். எப்பொழுதும் சமநிலையில் இன்பம் துன்பம் கோபம் விருப்பு வெறுப்பு அப்படி நிறைய சொல்கிறோமே, அதில் எதுலேயுமே பற்றற்று இருக்க வேண்டும். தனித்த நிலையில் என்னிடம் பக்தி கொள்ள வேண்டும். சதா சர்வ காலமும் தனியாக இருந்து அந்த என்ன விஷயங்களை யோசிக்க வேண்டும் என்றால், பகவான் சம்பந்தமான விஷயங்களை என்னையே நினைத்து கொண்டு என்னிடம் பக்தி செய்ய வேண்டும். அப்போ தனிமை வாழ்வில் தான் விருப்பமாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஈடுபாடு கொண்ட மக்களின் மீது விருப்பமற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மைகளை பூரா சொல்லும் பொழுது அர்ஜுனனுக்கு ஒன்று புரிந்தது. இதில் எந்த ஒரு குணமும் நம்மிடம் இல்லையே, நாம் எப்படி இந்த க்ஷேத்திரனாக இருக்க முடியும், க்ஷேத்ரஜனாக இதை புரிந்து கொள்ள முடியும் என்று அங்கே அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆத்ம ஞானத்தில் நிலைத்திருக்க வேண்டும்.
கடவுளை பார்ப்பதே ஞானத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதுதான் ஞானம் அர்ஜுனா, மற்றவை எல்லாம் அஞ்ஞானம் என்று சொல்லி முடிக்கிறார் கிருஷ்ணர். அப்ப அர்ஜுனனுக்கு அடுத்து ஒரு கேள்வி, அப்ப எது அறியப்பட வேண்டும் கிருஷ்ணா, அதை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்கும் பொழுது அதுதான் கடவுள் என்று அழகாக சொல்கிறார். கடந்து உள்ளே இருக்கக்கூடியவர், எதை கடந்து? நம்மை கடந்து நம்முடைய மனதுக்குள் உள்ளே இருக்கிறார். அதனால தான் கடவுள். அது எங்கும் நிறைந்திருக்கிறது, அது பார்க்கிறது, கேட்கிறது. ஆனால் என்ன இல்லை, அதற்கு புலன்கள் இல்லை. எல்லா குணங்களையும் அனுபவிப்பவர். அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது நுண்ணியது, சொல்லுவாங்க இல்லையா, பிரிக்கப்பட முடியாதது. அடுத்தது அதை வெட்ட ஒண்ணாதது, ஈரமாக்க முடியாது, எரிக்க முடியாது, அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டது தான் அது. ஆக இது ஒலிகளுக்குள் ஒலியாக இருக்கக்கூடியது, எல்லாருடைய உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. அப்ப இதையெல்லாம் தெரிந்து கொண்டவன் தான் உன்னுடைய பக்தனா கிருஷ்ணா என்று கேட்கிறான் அர்ஜுன். கண்டிப்பாக இதை தெரிந்து கொண்டால் மட்டும் தானே என்னுடைய பக்தனாக முடியும். என்னுடைய சரணார விந்தங்களை பற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த விஷயங்கள் புரிந்திருந்தால் தானே என்னை பற்றுவான். அர்ஜுனா, ஒரு கணம் யோசித்துப்பார். இப்பொழுது நீ என்னுடைய சரணார விந்தங்களை பற்றி கொண்டா இருக்கிறாய்? இல்லை, கேள்விகள் கேட்கிறாய். இருந்தாலும் அந்த ஞானம் கிடைத்தாலும் இன்னும் நீ என்னுடைய சரணார விந்தங்களை பற்றி கொள்ளவில்லை. இன்னும் உனக்குள் அந்த அஞ்ஞானம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆக என்னை அறியக்கூடிய அந்த பக்தன் என்னை அடைகிறான் அப்படின்னு சொல்ல சொல்ல அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நமக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் துவங்குகிறது. ஆக எல்லாவற்றுக்கும், எல்லா துக்கங்களுக்கும் இந்த ஜீவாத்மா காரணமாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது பிரகிருத்தியும் புருஷனும் தொடக்கமற்ற குணங்களால் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அப்ப பிரகிருதி காரணத்தையும் காரியத்தையும் தோற்றுவிப்பது. துக்கங்களுக்கு ஜீவாத்மா காரணமாகிறது. புருஷ பிரகிருத்தியில் இருந்துதான் குணங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக மீண்டும் மீண்டும் பிறப்பிற்கு காரணம் என்ன என்று புரிந்ததா அர்ஜுனா? இதுதான் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம். ஆக ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அது பரமாத்மாவை குறிக்கும். அவர் தான் சாட்சியாக இருக்கிறார், நிலைத்து நிற்பவர், அனுபவிப்பதும் அவர்தான். இதை அறிந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மீண்டும் பிறக்க மாட்டார்கள். இப்போ இந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்றாங்க அப்படின்னா, சிலர் என்ன பண்ணுவாங்க? தியானத்தின் மூலமாக வருவாங்க, சிலர் ஞான மார்க்கத்தின் மூலமாக, சிலர் கர்மயோகத்தின், இப்படியெல்லாம் பகவானை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் பெரிய பெரிய பெரியோர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை கேட்டு அவர்களை பின்பற்றி பகவானை அடைகிறார்கள். ஆக எல்லோரும் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் என்ற சேர்க்கையிலிருந்து விடுபடுகிறார்கள். எவன் எல்லா பொருட்களிலும் சமமாக இருக்கும் அழியா தன்மை வாய்ந்த பகவானை காண்கிறானோ அவன்தான் உண்மையில் பார்ப்பவன். ஆக கண்களை வைத்துக்கொண்டு நாம் காட்டும் காட்சிகள் எல்லாம் காட்சிகளாகாது. இப்படி ஒரு விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு பார்ப்பது மட்டும்தான் காட்சியாக இருக்கும். ஆக எல்லாவற்றிலும் சமமாக இருப்பவனை பார்ப்பவன் ஆத்மாவை அழித்து கொள்ள மாட்டான். அதனால் அவன் பரமகதியை அடைகிறான். எல்லா கர்மங்களும் பிரகிருத்தியினால் செய்யப்படுகின என்றும் ஆத்மாவினால் செய்யப்படவில்லை என்றும் எவன் அறிகிறானோ அவன்தான் உண்மையில் பார்ப்பவன் ஆகிறான். எல்லாம் பரமாத்மாவில் அடக்கம் என்று தெரிந்து கொள்பவன் பிரம்ம நிலையை அடைகிறான். முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த கண்ணனுக்குள் அனைத்தும் அடக்கம் என்று. இந்த பரமாத்மா உடலில் இருந்த போதிலும் ஒன்றும் செய்வதில்லை. ஆகாயம் எவ்வாறு ஒட்டுவது இல்லையோ, எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டுவதில்லையோ, ஆத்மாவும் உடலின் குணங்களில் ஒட்டுவதில்லை. இவ்வுலகத்திற்கு ஒரு சூரியன் ஒளி தருவது போல ஒரு ஆத்மா இந்த உடலுக்கு ஒளி தருகிறது. இவ்வாறு க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் என்ற வேறுபாட்டை அறிந்து பிரகிருதி மற்றும் அதன் செயல்களில் இருந்து விடுபடுவதை எவர்கள் தங்கள் ஞான கண்களால் பார்க்கிறார்களோ அவர்களே பரமாத்மாவை அடைகிறார்கள். மகாபெரியவா சரணம்.